250 ml ஜூஸ் வெறும் 40 ரூபாய்க்கு தராங்க. இப்படி கம்மி காசுல நிறைய ஜூஸ் கிடைக்குதே அப்படின்னு சந்தோஷப்பட்டு நம்ம நிறைய பேர் போய் ஜூஸ் குடிச்சிருப்போம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுல ஒரு பெரிய பிரச்சனை ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு வாங்க இந்த வீடியோ பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவா ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 150 ml ஃப்ரெஷ் ஜூஸ் தான் எடுத்துக்கணும். அதாவது ஒரு குட்டி டம்ளர். அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரெஷ் ஜூஸ்ல ஃப்ரக்டோஸ் அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஆஃப் சுகர் இருக்கு. இந்த ஃப்ரக்டோஸை உங்க லிவர்னால மட்டும்தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ குறிப்பிட்ட அமௌண்ட்டை விட நம்ம அதிகமாக டெய்லி இந்த ஃப்ரக்டோஸ் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகும்போது உங்களுடைய லிவர் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். லாங் ரன்ல இது ஃபேட்டி லிவராக மாறிடும். நான் ஒல்லியாக தான் இருக்கேன், நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், நான் டெய்லி ஜிம்முக்கு போகிறேன், இப்படி இருந்து நான் ஜூஸ் குடித்தா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே ஒரு நாளைக்கு ஜூஸை டெய்லி பேசிஸில் இப்படி குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா லாங் ரன்ல கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்துடும். பேக் ட்ரிங்க் குடிச்சாதான் பிரச்சனை அப்படின்னு முன்னாடி சொன்னீங்க. இன்னைக்கு என்ன ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சாலும் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க. எதை தான் நாங்கள் குடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷ் ஜூஸாகவே இருந்தாலும் அளவாக குடித்தா மட்டும்தான் அதனுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் இன்னொன்று முக்கியமாக, ஃப்ரெஷ் ஜூஸில் ஃபைபர் கண்டென்ட்டே இருக்காது. நம்ம மிக்சியில் ஜூஸ் அடிச்சுட்டு அதனுடைய நாசத்தை எல்லாத்தையும் வடிகட்டி தூக்கி போட்டுட்டு வெறும் தண்ணியை மட்டும்தான் குடிக்கிறோம். இதில் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகர் கண்டென்ட் தான் இருக்குது. அதில் சர்க்கரையும் சேர்த்து போட்டு அதிக அளவில் குடிக்கும்போது அது நம்ம உடம்புக்கு நல்லதா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி, இதுக்கு என்ன தான் பண்ணுறது, அப்போ நான் என்ன தான் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பழத்தை பழமாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு ஜூஸாக குடித்தாதான் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்மூதியாக எடுத்துக்கோங்க. மிக்சியில் ஜூஸை அடிச்சுட்டு அதை வடிகட்டாமல் அந்த நார்சத்தோடு சேர்த்து குடிச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சீப்பாக கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹெல்த்தை ரிஸ்க்காக மாற்றிக்காதீங்க. சீப்பாக எந்த பொருள் கிடைச்சாலும் அது குவாலிட்டியாக இருக்கா, அது உங்கள் உடம்புக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு எடுத்துக்கோங்க. மாடரேஷன் இஸ் த கீ. இதுதான் எல்லா சாப்பாட்டு வகைக்குமே. அதில் இந்த ஜூஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவாக எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டெய்லி ஜூஸ் குடிக்கிறேன், ஜூஸ் குடிக்க தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸஸாக ஜூஸ் குடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இந்த வீடியோவை பகிர்ந்துக்கிட்டு ஃப்ரெஷ் ஜூஸாகவே இருந்தாலும் டெய்லி 150 ml தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னும் பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வைஷாலி ஹோமியோ கிளினிக் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.